முன்பு சொத்துக்கள் வாங்கி அதனை வந்து டெவலப் பண்ணி இல்லை ஹாஸ்பிட்டலில் கட்டி இல்லை கல்வி நிறுவனங்கள் நடத்தப்பட்டு பள்ளிகள் நடத்தப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு அது கவலை இல்லை. உடனடியாக அந்த சொத்து அவர்களுக்கு போய் சேர்ந்துவிடும். இது வந்து ஒரு கொடூரமான சட்டம். இந்த சட்டத்தை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. துப்பாக்கி முனையில வீட்டுக்குள்ள வந்து கொள்ளடிச்சிட்டு போறீங்க. அந்த மாதிரி தான் கொள்ளடிச்சிட்டு போற எந்த அளவில் இருக்குமோ அதே போலதான் இந்த சட்டத்தை நிறைவேற்றினால் இன்று வந்து தொண்டு நிறுவனங்கள் கிறிஸ்துவ, அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், ஆஸ்பத்திரிகள், ஆர்ஃபனேஜஸ், அதே போல அந்த சைல்டு வெல்ஃபேர் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் எல்லாமே அரசுக்கு போய் சேரும்படியாக இப்படி ஒரு சட்டம் கொண்டு வருகிறார்கள். வெஸ்டிங் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்றாங்க. அதே போல டீம்டு சிசேஷன், அதாவது உங்களுடைய லைசன்ஸை ரினியூ பண்ணலன்னா டீம்டு சிசேஷன். அதே போல அந்த லைசன்ஸ் ரினியூ பண்ணலன்னா சொத்துக்கள் உடனடியாக அடுத்த நொடியே அரசுக்கு போய் சேரும். இது கூட நீங்க வந்து பார்த்திருப்பீங்க, த லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட், நிலம் வந்து கையாடல், அந்த நிலம் கைப்பற்ற சட்டம், நிலத்தை வந்து எடுக்கிற சட்டம். அந்த சட்டத்தில் கூட உங்களுக்கு நேச்சுரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க, உங்களை கேட்பாங்க, அதிகாரி கிட்ட நீங்க முறையிடலாம், மேல் அதிகாரிக்கு போகலாம். ஆனா இங்க அப்படி கிடையவே கிடையாது. இதெல்லாம் எதுக்கு பாஜக வந்து இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரார்கள்? கொடூரமான சட்டம். ஏற்கனவே இஸ்லாமியர் நண்பர்களுக்கு வக்ஃப் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து அவர்களை சொத்துக்களை அடித்து பிடுங்கினார்கள். இப்பொழுது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கிறிஸ்துவர்கள் அவர்களுடைய தொண்டு நிறுவனங்களுடைய சொத்துக்களை அவங்க அடித்து பிடுங்க காரணம் என்னன்னா, ஏழைகள் பயன்பெறக்கூடாது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவர்கள் நடத்திய இந்த தொண்டு நிறுவனங்கள்ல நிறைய பேர் பயனடைந்தவர்கள் கிறிஸ்துவர்கள் மட்டுமில்ல. இந்த தொண்டு நிறுவனங்கள் இந்து, கிறிஸ்து, முஸ்லிம் என்று பார்ப்பதே கிடையாது. உங்க வீட்டில் யாராவது நீங்க பாத்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் யாராவது ஒருத்தர் ஒரு மிஷினரி ரன் பண்ண ஒரு ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க. இந்தியாவிலே பாத்தீங்கன்னா 75 ஆண்டுகளாக அதுவும் இந்த கல்வியில கல்லூரிகள்லாம் அதிகமாக பங்கேற்று மக்களை வந்து ஒரு நிலைமையில கொண்டு வந்தவர்களோட கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பங்கு உண்டு. இப்பொழுது இவர்கள் வந்து என்ன காரணம் சொல்கிறார்கள்? இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரீசன் பாத்தீங்கன்னா, நேஷனல் செக்யூரிட்டி எல்லாமே உங்களுக்கு தெரியும். எப்படி அவங்க சொல்லுவாங்க, ஒருத்தரை வந்து பிடிக்கலன்னா ஆன்டி நேஷனல்ன்றாங்க. இது என்னங்க நேஷனல் செக்யூரிட்டி? ஒரு ஸ்கூலை ரன் பண்றதுலயோ, ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்றதுலயோ, இல்ல வந்து ஒரு காலேஜ் ரன் பண்றதுலயோ, இல்ல ஒரு ஆர்ஃபனேஜஸ், அனாதை இல்லங்கள், வயதானவர்களுக்கு அனாதை இல்லங்கள், அதே போல தகப்பனார் உங்க தாயார் இல்லாதவர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு நடத்தும் அனாதை இல்லங்கள். இந்த இல்லங்கள் அத்தனையும் இப்ப நீங்க எடுத்துக்கங்க, தமிழ்நாடு எடுத்துக்கங்க, நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளோ இந்த ட்ரைபல்ஸ் இருக்காங்க. அந்த இடத்துல எல்லாம் கிறிஸ்டியன் மிஷனரிஸ், நீல்கிரிஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அங்க மிஷனரி ரன் பண்ணிட்டு அந்த பழங்குடியினர், அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு எவ்வளவு உதவிகள் செய்து வருகிறார்கள். சோ இது போன்ற இந்த தொண்டு நிறுவனங்களை இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, தேசிய நலன் கருதி, நேஷனல் செக்யூரிட்டி, தேசிய பாதுகாப்பு நலன் கருதி இந்த சட்டத்தை கொண்டு வராங்களாம். ஆகவே இந்த சட்டம், இந்த கொடூரமான சட்டத்தை எதிர்த்து எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்றுக்கு பாரத பிரதமர் அவர்களுக்கு கடிதம் அனுப்பினார். இதற்கு முன்பாக இந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் அவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே
அதை எதிர்த்து எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் குரல் கொடுத்தார். இது நிச்சயமாக இந்த சட்டம் நிறைவேற்றினால் இந்த அனாதை இல்லங்கள், கல்லூரிகள், அதே போல இந்த பள்ளிகள், ஆஸ்பத்திரிகள், இது எல்லாமே அடுத்த நிமிஷம் வந்து அரசுக்கு, ஏன்னா இன்னைக்கு பாருங்க எல்லாத்தையும் இவங்க ஆரம்பத்திலிருந்தே இதை பற்றி ஒரு பிளான்டாக எப்படியெல்லாம் ஒருத்தரை பிளான் பண்ணி அடிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தில் செயல்பட முடியுமோ 2014 இருந்து திரு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல்ல சட்ட திருத்தம் என்று சொல்லி 2020 ஒரு திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. கிராஜுவலா என்ன பண்ணாங்க, 20,000க்கு மேற்பட்ட இந்த தொண்டு நிறுவனங்களுடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணாங்க. ஒரே ஸ்ட்ரோக்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,500 கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்களுடைய லைசன்ஸை ரினியூ பண்ணல, கேன்சலும் பண்ணாங்க. அதை எதிர்த்து வழக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது FCRA சட்டம் என்று பேசியிருக்கிறார் திமுக MP வில்சன். இந்த சட்டம் குரூரமானது, சிறுபான்மையினரை குறிவைத்து தாக்குகிறது பாஜக என்றும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். சேல் ஆக்ஷன் கொண்டு வரலாமா? சோ அந்த ஆக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா அந்த சொத்தை பத்தி நீங்க எதுவுமே கேட்க முடியாதா? உங்களுக்கு தெரியும், இந்திய அரசு சொத்துக்கள்லாம் இன்னைக்கு யாருக்கு போயிட்டு இருக்கு? இந்தியாவில் 2-3 பணக்காரர்களுக்கு தான் போய் கொண்டிருக்கிறது. இந்த சொத்துக்கள் எங்க போகிறது என்று தெரியவில்லை. இது இன்னைக்கு எலெக்ஷன்னால அவங்க பாராளுமன்றத்தில் அதை மூவ் பண்ணல, டிஸ்கஷன் எடுக்கல. இது மறுபடியும் 16, 17, 18 ஒரு ஸ்பெஷல் செஷன் அப்படின்னு சொல்லி 2ஆம் தேதி ஒத்தி வைப்பு, பாராளுமன்றத்தை ஒத்தி வச்சிருக்காங்க. 16, 17, 18 கொண்டு வரலனாலும் அந்த பில் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால எப்ப வேணா கொண்டு வரலாம். ஆகவே இது பாஜகவுடைய உண்மை முகம். எப்படியெல்லாம் இந்த நாட்டை பிளவுபடுத்தி மக்களை கொடுமைப்படுத்தி இதனால எவ்வளவு பேர் பாதிக்கப்பட போகிறார்கள். இதில் நிச்சயமாக கிறிஸ்துவர்கள், அதுவும் தவக்காலம், இப்ப நடக்கிறது தவக்காலம். 40 நாட்களாக கிறிஸ்துவர்கள், நாளைக்கு பாத்தீங்கன்னா ஈஸ்டர் சண்டே, நேற்றுக்கு பாத்தீங்கன்னா குட் ஃப்ரைடே, இறைவன் அவர் இறந்த நாள். இந்த 40 நாள் தவக்காலத்தில் இந்த நேரத்தில் நீங்க இந்த மாதிரி ஒரு பில்லை கொண்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி மக்கள் அவங்களுடைய எண்ணத்தை பாதிக்கிற அளவுக்கு, பயமுறுத்துற அளவுக்கு இது ஒரு தேவையற்ற ஒரு விஷயமாகும். எங்கள் தலைவர் நேற்றுக்கு இந்த திருத்த மசோதாவை வாபஸ் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி கிளியரா சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் எப்படியெல்லாம் அதை எதிர்த்து செயல்பட வேண்டுமா, எங்கள் தலைவரின் அறிவுறுத்தலின் பேரில் நிச்சயமாக பாராளுமன்றத்தில் எங்களுடைய குரல் ஒலிக்கும். சிறுபான்மையருக்கு பாதுகாவலாக இருக்கின்ற எங்களுடைய தலைவர் எப்பொழுதுமே இந்த சட்டத்தை நிறைவேற அனுமதிக்க மாட்டார். நீங்க வக்ஃப் ஆக்ட் பாத்தீங்களா? அந்த அதுதான் அடித்து புடுங்கிறது. என்னன்னா பாராளுமன்றத்தில் சட்டத்தை ஏற்றி அடித்து புடுங்கி விட்டார்கள். அதுதாங்க, அப்படிதாங்க பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை இப்ப இது என்ன அடித்து புடுங்கிறது தவிர வேற என்ன இருக்கு சொல்லுங்க? துப்பாக்கி முனையில உங்ககிட்ட சொத்துக்களை பறிக்கிறதும், உங்ககிட்ட இருந்து இது எடுக்கிறதும் அதே மாதிரிதான் இதுவும். நீங்க உங்களால என்ன செய்ய முடியுது சொல்லுங்க? நீங்க சிந்திக்க வேண்டும். இதுதான் நாங்க என்ன சொல்றோம்னா, சிந்தியுங்கள். ஏற்கனவே இஸ்லாமியர்களுக்கு அவர்களுக்கென்று அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த சொத்துக்களை எல்லாம் இன்னைக்கு எடுத்துட்டு நீங்க பண்ணிட்டீங்க. நீதிமன்றத்துடைய உத்தரவினால் இன்னைக்கு ஒரு விதத்துல ஒரு கட்டுப்பாடோடு இருக்கிறது. இப்ப இஸ்லாமியர்கள் தாண்டி இப்பொழுது கிறிஸ்துவர்களுக்கு வந்து விட்டீர்கள். இது கிறிஸ்துவர்கள் தொண்டு நிறுவனங்களோட நீங்க நிறுத்த மாட்டீங்க. நிச்சயமாக அவருடைய சொத்துக்களை
கிறிஸ்துவர்களுடைய சொத்துக்களை, இஸ்லாமியர்கள் சொத்துக்களை எடுக்கிற அளவிற்கு உங்களுக்கு தைரியம் வளர்ந்து கொண்டே போகிறது என்பதை நான் இந்த சட்டத்தை பார்க்கும்போது தெரிகிறது. தேங்க்யூ சார். கிறிஸ்தவர்களுக்கு எதிரான FCRA சட்டம் குரூரமானது என்று பேசியிருக்கிறார் திமுக MP வில்சன். புதிய சட்டம் மூலம் எந்த காரணமும் இன்றி கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களை முடக்க முடியும் என்றும், இது தேச நலன் கருதி என்று மத்திய அரசு சொல்கிறது. ஆனால் பள்ளி, கல்லூரி, அனாதை இல்லங்கள் நடத்துவது தேச நலனுக்கு எதிரானதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார்.